சரி, இப்போ இந்த பிஸ்னஸ் இது ஒரிஜினலாக ஒரு கணக்குன்னு போடணும். இல்லஸ்ட்ரேஷன் 18 சிஎம்ஏ இருக்கக்கூடியது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கணக்கு ரொம்ப ஈஸியாக விளங்கும் உங்களுக்கு. எக்ஸ் லிமிட் வந்து ஏர்ன்ஸ் ₹6 per share having capitalization rate 10% and has return on investment is at 20%. According to Walter's model, what should be the price per share at 30% dividend payout ratio? Is this the optimum payout ratio as per Walter model? சரி, இப்போ நம்ம படிச்சதுக்கு இதுக்கு டிஃப்ரெண்டாக இருக்குதுன்னா சொல்ல வேணாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம், நல்லா கவனிக்கணும். அப்போ எக்ஸ் லிமிட்டடு ஏர்ன்ஸ் என்னங்க, ஏர்ன்ஸ்னா என்னது, அதுதான் அவங்களுடைய ஏர்ன் பண்ணிக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்போ எக்ஸ் லிமிட்டட் எவ்வளோ ஏர்ன் பண்ணிக்குதுங்க, 6 per share. அப்போ இது பேர் என்னங்க, இபிஎஸ்ஆ? இபிஎஸ்ஆ இல்லைங்க, ஏன்னா ஏர்ன்ஸ்னு சொல்லிட்டான், ஏர்னிங்ஸ் பர் ஷேர், ஏர்ன்ஸ் பர் ஷேர், அப்போ இபிஎஸ். புரியுதுங்களா? அப்போ இபிஎஸ் அவனே சொல்லிட்டானா, how much? 6 rupees. Having capitalization rate என்னங்க, 10%. இப்போ கேபிட்டலைசேஷன் வார்த்தை வந்துருக்குது. அப்போ கேபிட்டலைசேஷன் ரேட், கேபிட்டலைசேஷன் சொல்லுங்க. அப்போ கேபிட்டலைசேஷன் அப்படின்னாவே அது பேர் என்னங்க, காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். சொல்லுங்க, நம்ம அதுலேருந்தே ஆன்சர் எடுத்துடணும். கேபிட்டலைசேஷன்னாவே என்னதாங்க, புரியுதுங்களா? ஒவ்வொரு வார்த்தையும் அதுலேருந்து எடுப்போம். கேபிட்டலைசேஷன் எவ்வளோ, காஸ்ட் ஆஃப் எத்தனை பெர்சன்டேஜுங்க. அடுத்தது அண்டு ஹேஸ் அ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம போட்ட பணத்துக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன். அப்போ இது எனக்கு இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் என்னங்க. அப்போ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்றாங்கன்னு, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இதுக்கு பேர் என்னவா, ஐஆர்ஆர். என்னங்க, இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். அப்படியே தரமாட்டோம் ஆன்சர்ல, மாற்றி மாற்றி தான் உங்களை குழப்பறாம. பட் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும், இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னாலும் ஒன்று தான், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று தான், காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ஒன்று தான், கேபிட்டலைசேஷன் ரேட்னாலும் ஒன்று தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி பார்க்கும்போது எத்தனை பெர்சன்டேஜ், இது 20%. இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை விட எது அதிகமாக இருக்கா, குறைவாக இருக்குது, காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். அப்போ இன்டர்னல் ரேட் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன செய்யக்கூடாது, நம்ம டிவிடெண்ட் தரக்கூடாது. கொடுத்தா நமக்கு நல்லது இல்லை, அவங்களுக்கு நல்லது, நான் கம்பெனிக்கு பெஸ்ட் கிடையாது. அப்போ இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அவனே சொல்லியாச்சு. இப்போ அக்கார்டிங் டு வால்டர்ஸ் மாடல்ஸ், வாட் ஷுட் பி த பிரைஸ் பர் ஷேர் அட் 30% டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ? டிவிடெண்ட் பே அவுட் 30% தான். எதில் டிவிடெண்ட் பே அவுட் பண்ணுவான், நெட் ப்ராஃபிட் தான் பண்ணுவான் இல்லையா. நெட் ப்ராஃபிட்ல அல்லது என்ன செய்வாங்க, இபிஎஸ்ல என்ன செய்யறாங்க, டிவிடெண்ட் 30% பே அவுட் பண்றோம். உங்க இபிஎஸ் எவ்வளோ வந்துச்சு, ₹6. ₹6 30% வெளியிட்ட எவ்வளோங்க, 6 × 18, ₹1.80. நீங்க என்னப்பா செஞ்சிட்டீங்க, டிவிடெண்டா கொடுத்துட்டீங்க, பரவாயில்ல, 30% தான் கொடுத்துக்கிறீங்க. அப்போ 70% என்னவா இருக்குது உங்க கையில, ரீடைன்டு ஏர்னிங்ஸ். என்னப்போ ஆரின்னு என்னங்க, ரீடைன்டு ஏர்னிங்ஸ். சரி, அப்போ ஃபார்முலா, வால்டர் அப்ரோச் ஒரு ஃபார்முலா ஒன்று வேணும் இல்லை. ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் வால்டர் அப்ரோச், டிவிடெண்ட் பிளஸ் ஆர் ரேட் ஆஃப் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் டிவைட் பை கே டிவைட் பை கே இன்டு இ மைனஸ் டி. அப்போ இது சிம்பிளாக சொல்லி தரலாம். இந்த ஃபார்முலா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, so many times is asked in the examination. வால்டர் அப்ரோச் என்னங்க, டிவிடெண்ட் பிளஸ் ஆர் பை கே, திருப்பியும் earnings minus dividend divided by K. So dividend bracket plus D for dividend. Dividend எவ்வளவுங்க, ₹1.80. What is our internal rate of return, K. What is earnings, 1.8. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் இந்த எப்பவுமே இதுக்குள்ள முடிச்சிடணும். அப்ப 6 மைனஸ் 1.8 என்னங்க,
4.2 இன்ட்டு 0.2 டிவைட் பை 0.1 8.4 இன்ட்டு 1.8 15.12 டிவைட் பை 151. சரி, இங்க என்ன கேட்கறான்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம போட்டெல்லாம் கரெக்டானு பார்த்தீங்கன்னா எஸ் டிவிடெண்ட் எவ்வளவுங்க 1.80. நான் இங்கே தப்பாக போட்டேன் டிவிடெண்ட் ஓகே. ஆர் பை கே 6.20 கே வந்து எவ்வளோங்க காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் 0.10 இதுவும் கரெக்ட் தான். அப்போ 6/8 அப்போ 0.2 டிவைட் பை 0.1 இன்ட்டு 0.2 divided by 0.1 into 4.2 into 1.8 divided by 0.1 is always correct. 151.2 அப்படின்றது அதோடைய ஆன்சருங்க. சரி, அப்போ அவன் அதை வந்துட்டு கேட்கல. பியோட மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் ஷேர் வந்து எவ்வளோ இருக்குதுங்க? இப்போ பி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளோங்க 151.2. See, however, putting the given we get P 102 சொல்றானே 102 வரதுக்கு வாய்ப்பு இல்லையே. எங்கேயே தப்பாகுதுங்க மிஸ்டர். என்னங்க இங்கேயே போட்டு பார்க்குறேன். டிவிடெண்ட் எவ்வளவு 1.80 ப்ளஸ் 6 எவ்வளவு 20 தான் இன்ட்டு இயர்னிங்ஸ் 6 மைனஸ் 1.8 6 மைனஸ் 1.8 4.2 இன்ட்டு 0.2 இதான் பார்த்தீங்க. நம்ம இங்கே தப்பு பண்ணிட்டோம், பெருக்கிட்டோம். இங்கே ப்ளஸ் தான் போடணும், இங்கே ப்ளஸ் தான். நம்ம எதாவது சொல்கிறீங்க தப்பு பண்ணிட்டோம், புரியுதுங்களா? சரி, சப்ஜெக்டே வாங்க மிஸ் ஆகாது, சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டோம். இங்கே வந்து ப்ளஸ் தான் வரும். என்னப்பா ப்ளஸ்? அப்போ 6 மைனஸ் 1.8 இன்ட்டு 0.2 டிவைட் பை 0.1 ப்ளஸ்ஸு 1.8 இப்போ 10.2 டிவைட் பை 10 போட்டால் 102 தான் வரணும். அப்படி பார்க்கும்போது 102 என்பது சரியான விடை தான். மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் ஷேர் 102. ஒருவேளை however this is not the optimum payout as per Walton model because or internal rate of return is greater than K, optimum payout should be 0 இருக்கும். சார் 0 வரும்னா என்ன சார் வரும்னு பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்க. இப்போ ஒருவேளை டிவிடெண்ட் நீங்கள் 0 கொடுத்தீங்கன்னா இங்கே 0 தான் வரும். டிவிடெண்ட் 0. ஆர் பை கே எவ்வளோ தான் 20/10 இன்ட்டு இ எவ்வளோ தான், அதே 6 தான். அப்போ என்ன இருக்குன்னா 0.2 டிவைட் பை 0.1 இன்ட்டு 6 12 டிவைட் பை 0.10 போட்டிங்கன்னா டிவைட் பை 0.10. இப்போ உங்களுடைய ஷேர் மார்க்கெட் ப்ரைஸ் என்ன ஆயிடுச்சு 120. மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ ஆகுது? நீங்கள் டிவிடெண்ட் கொடுக்கலாம் சொன்னால் ப்ரூவ் ஆயிடுச்சா? நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், உங்கள் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து அதிகமாக இருக்கும்போது நீங்கள் என்ன செய்யக்கூடாது, டிவிடெண்ட் கொடுக்காம. பட் டிவிடெண்ட் கொடுக்காம உங்களோட ஷேர் ப்ரைஸ் எவ்வளோ ஆயிடுச்சு? இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் ஷேர் ப்ரைஸ் தான் உங்களுக்கு லாபம். அப்போ எவ்வளவு 102. அப்போ 102 ரூபா பெருசா 120 ரூபா பெருசா 18 ரூபா உங்களுக்கு என்ன கிடைக்குது? ஆனா உங்களுக்கு டிவிடெண்ட் எடுத்து எவ்வளவுதான் கிடைக்குது? 1 ரூபா 8 பைசா தான் கிடைக்குது. அப்ப ஆப்டிமம் அதுதான் நம்ம வந்து இப்ப படிச்சவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இப்போ உங்களுடைய ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அதிகமா இருக்குது, காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் குறைவா இருக்குன்னா நீங்க என்ன செய்யக்கூடாது, டிவிடெண்ட் கொடுக்காம இருந்தாலும் பெஸ்ட், டிவிடெண்ட் வாங்காம இருந்தாலும் பெஸ்ட். ரெண்டு பேர்த்துக்குமே பெஸ்ட் தான். ஏன்னா உங்களுக்கு ஷேர் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நீங்க வித்துட்டு போயிடலாமே சார். வித்துட்டு போனா நீங்க பணத்தை வாங்கிட்டு போயிடலாமே. 1 ரூபா 8 பைசா வாங்குறது போல என்ன செஞ்சுட்டு போயிடலாம், நீங்க 18 ரூபா உங்களுக்கு கிடைச்சது. ஸோ இதுதான் ஆப்டிமம் ரேஷியோ. அப்போ வந்து டிவிடெண்ட் பாலிசின்றது வந்து நீங்க பாடமா நினைக்காம இதை நம்ம ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ நினைச்சீங்கன்னா இது என்னவா இருக்கும், ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்றதான் இந்த கான்செப்ட். கிளியரா? கிளியருங்களா?